தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட்ல ரஷ்யாவை ஒருத்தவங்க போட்டு சம்மடி அடிச்சிருக்காங்க மக்களே. வேற யார்? யுக்ரைனு. கப்பல் சார்ந்து அடிச்சது பத்தாம ரஷ்யாவோட முக்கியமான நகரங்கள் இருக்குல்ல, அதை தாக்குறது வரை திட்டம் போட்டிருக்காங்களாம். இதை பத்தி பார்க்க போறோம். கூடவே ட்ரம்ப் பெணத்திரமா இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு G7 நாம் ஒரு C5ன்னு ஒரு அமைப்பையும் உருவாக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். அந்த அமைப்புல இந்தியா முக்கியமான நாடு. இது எல்லாத்தை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். எந்த அளவுக்கு இந்த 28 அம்ச திட்டத்துக்கு ஜெலன்ஸ்கி ஓகே சொல்லாம இருக்காரோ அந்த அளவுக்கு யுக்ரைன் நிலத்தை ரஷ்யா எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல சமீபத்துல போக்ரோவ்ஸ்க் அப்படின்ற பகுதியை ரஷ்யா கேப்சர் பண்ணி எடுத்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு லாஜிஸ்டிக்கல்ஸ் பாயிண்ட் தான் இந்த போக்ரோவ்ஸ்க். இதை யுக்ரைன் கிட்ட இருந்து ரஷ்யா எடுத்தாச்சா? எடுத்த பிற்பாடு இந்த போக்ரோவ்ஸ்கோட சிஸ்டர் சிட்டியா கருதப்பட்டு இருக்க மைனோஹார்ட் அப்படின்ற இந்த பகுதி சார்ந்த ரஷ்யா இப்போ அடுத்த டார்கெட் லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கி டிலே பண்ணிக்கிட்டே இருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு பகுதியாக யுக்ரைனோட ரஷ்யா கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இது ஒரு சான்று. யுக்ரைனோட ஃபைனல் காரிடார் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கு தெரியுமா? 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா இந்த இடம் வரைக்கும் வந்து அட்டாக் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற நம்பிக்கையில் யுக்ரைன் சோல்ஜர்ஸ்லாம் ஒதுங்குவாங்க பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு. அந்த பகுதி இப்போ 2 கிலோமீட்டர்ஸாக சுருங்கி இருக்கு. இந்த 2 கிலோமீட்டர்ஸும் அடிச்சு காலி பண்ண ரஷ்யாவில் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதை நோக்கி தான் ரஷ்யா இந்த மைரோஹார்ட் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த கிரே ஜோன் ஆக்சுவலா ஒரு ட்ராப்புங்க. இது யுக்ரைன் சோல்ஜர்ஸ்க்கு இது வரைக்கும் புரிஞ்சபாடு தெரியல. ரஷ்யன்ஸ் வைக்கிற ஒரு ட்ராப்லையும் யுக்ரைன் சோல்ஜர்ஸ் சிக்கிக்கிட்டே இருக்காங்க. அதில் கடைசியாக இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ராப் தான் இந்த கிரே ஜோன் ட்ராப். இந்த நேரத்தில் ரஷ்யாவோட மிலிட்டரி தலைமை இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஏங்க நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம், அது எங்களோட சுப்ரீம் கமாண்டர்னு சொல்லியிருக்காரு. வேற யாரு? விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல, அவர் தான் சுப்ரீம் கமாண்டர்னு அவர் இங்கே டேர்ம் பண்ணியிருக்காரு. புட்டின் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நாங்கள் போர்க்காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாமோ அவர் இங்கே சொல்லியிருக்காருங்க. உண்மைதான் மக்களே. ஏன்னா ஆர்டர்ன்றது ஒருத்தராக போடணும். ஒவ்வொருத்தராக போட ஆரம்பிச்சா அந்த ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருக்க ஒவ்வொரு சோல்ஜர்ஸுமே குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் ரஷ்ய ராணுவம் சார்ந்த அந்த குழப்பம் வரல. அது காரணம் புட்டின். அவர் மட்டும்தான் அதிகாரன்ற விஷயத்த கையில் கரெக்டாக வச்சுக்கிட்டு எல்லா ஆர்டரும் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நம்ம ரஷ்யா சார்ந்த ஆக ஓகோன்னு பேசுகிறோமா? ஆனால் ரஷ்யா இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, எங்கள் யுக்ரைன் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு விடுற மாதிரிலாம் தெரில, அவங்க எங்களோட தலைநகர் வரைக்கும் அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த நகரம் உட்பட இன்னும் நிறைய ரஷ்யாவோட டீப்பான பகுதிகள் இருக்குல்ல, அங்கே ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் அவங்க அட்டாக் பண்ணிடலான்னு ரஷ்யாவை இப்போ சொல்லியிருக்குங்க. அதுவும் அந்த அட்டாக்கை மேக்ஸிமம் மிட் நைட்டில் பண்ணதான் யுக்ரைன் பிளான் பண்ணியிருக்கான். இந்த இன்டெலிஜென்ஸ் விஷயங்களை தங்களுக்கு தெரிய வந்திருக்கிறதா ரஷ்யா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி என்ன தெரியுமாச்சு? பிளாக் சி பகுதியில் ரஷ்யாவோட ஒரு கப்பல், இந்த க்ரூட் ஆயிலை ஏற்றிட்டு போகிற கப்பல் இருக்குல்ல, அவங்களோட ஷேடோ ஃப்ளீட் சார்ந்து அந்த கப்பலை அச்சு காலி பண்ணிருக்கு யுக்ரைனு. அச்சு காலி பண்ணிருக்குன்னா சும்மா அட்டாக்னு மேலோட்டமாக பண்ணிட்டு வரலங்க, அந்த கப்பலையும் அழிச்சிருச்சு. அந்த காட்சிகளை பாருங்களேன். ஏற்கனவே இந்த மனுஷன் மண்டை சூட்டில் என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா இருக்கவே இவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கவே இவங்க ஓரளவுக்கு மட்டும் படை நகர்வை யுக்ரைன் நோக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யுக்ரைன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சண்டைக்கு வான்னு பெருசாக சண்டைக்கு வான்னு
ரஷ்யாவோட டீப் பகுதியில் இருக்க தாக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரஷ்யாவோட ஷேடோ ஃப்ளீட்ல ஒரு கப்பல் அடிச்சு காலியே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா ரஷ்யா சும்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? விளாடிமிர் புட்டின் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒட்டுமொத்த நாடும் இப்போ புத்தாண்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? புது வருஷம் பிறக்க போல அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கேக் செய்வாங்க, நிறைய தின்பண்டங்கள், நல்ல இனிப்பான தின்பண்டங்களை செஞ்சு நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டிருக்கோம். இந்த ஒரு ஆப்ரேஷன் தான் ஒட்டுமொத்த ரஷ்யாவை காக்க போகிற ஆப்ரேஷன் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய ரஷ்யன்ஸ் இப்போ நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க தான்ப்பா நம்ம நாட்டுக்கான உண்மையான புத்தாண்டு கிஃப்ட் அப்படின்னு இருக்காருங்க. அது மட்டும் கிடையாது, நான் இந்த நேரத்தில் சோல்ஜர்ஸ், கமாண்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் களத்தில் நிற்கலை, நாங்கள் இங்கே அமைதியாக இருக்க முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்தை இங்கே நாட்டுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நமக்கு அடுத்த கட்ட போர் இலக்குகள் இருக்குல்ல, அதை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதா மக்களே? ரஷ்யாவே பொறுமையாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் யுக்ரைன் அடித்த அடியில் ரஷ்யா இப்போ ட்ரிகர் ஆகி புத்தாண்டுக்குள்ள ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போதும். அதான் இங்கே மறைமுகமாக ஹிண்டாக கொடுத்துருக்காரு விளாடிமிர் புட்டின் அவர்கள். அது என்ன சம்பவமாக இருக்குமோ? ஒரு வருஷனிக்க பார்த்துட்டோம், அடுத்து வேறு எதுனா பார்க்க போகிறோமான்னு தெரில. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், இந்த மனுஷன் இப்போ என்னென்ன தெரியுமா பேசியிருக்காரு? நாம் யுக்ரைனுக்கு கிட்டத்தட்ட $350 பில்லியன் வரைக்கும் கொடுத்துட்டோம்ப்பா. ஆனால் இது வரைக்கும் நமக்கு எதனா கிடச்சிதான்? ஒன்றும் இல்லை. அண்ணா அவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் ஜெலன்ஸ்கி இது வரைக்கும் ஒன்று திருப்பி பண்ணதில்லை. ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் இருக்கிற டீல் மேட்டர் இருக்குல்ல, அதை பற்றி மட்டும் ப்ரெஸ்ஸில் பேச மாட்டார் ட்ரம்ப். சார் அதை விட்டுருங்க. சரி ரைட்டு, யுக்ரைனோட செக்யூரிட்டி இருக்குல்ல, இதுக்கு ஹெல்ப் பண்ணாக்கா யுக்ரைன் எலெக்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொன்னார்ல. சரி நான் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுறேன். ஆனால் எனக்கு சும்மா அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொல்லிவிடுவோம், அதுக்கப்புறமா ஜெலன்ஸ்கி வேற ஒரு காரணத்தை சொல்லி அந்த ப்ரொபோசலை ஒத்துக்காமே இருப்பாப்ல. இது போல் டைம் வேஸ்ட் பண்ணலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு தேவை லட்சக்கணக்கான மக்கள் உயிரை பாதுகாக்கணும். அதனால நான் இவ்வளோ சீக்கிரமாக இந்த ப்ரொபோசலை ஒத்துக்குன்னு ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இது போல் லாங் நெகோசியேஷன் போயிட்டு இருக்குல்ல, இது எங்கே திறமை கொண்டு போய் விட்டுற உலகத்தை? 3ஆம் உலகப் போர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போய் விட்டுரும். அது ஆரம்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் 28 அம்ச திட்டங்களை நாங்களே எழுதி ஜெலன்ஸ்கி கிட்டையும் கொடுத்தோம். ஆனால் அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது போல் பேச்சுவார்த்தை அலைய விட போகிறாங்கன்னு தெரியல. இந்த உலகத்தில் எல்லாருமே இந்த வேர்ல்டு வார் 3 ப்ளே பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஏன்னா போர் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் அதுக்கப்புறம் அதை கேர் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆனால் அது ஒன்று வந்தால் தான் தெரியும் உலக போர்ன்றது எவ்வளோ கொடூரமானது. இந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்த அவரே இங்கே ஆணித்தரமாக சொல்கிறாரு. இன்னொரு உலக போரை பார்க்கறதுக்கு அமெரிக்கா தயாராக இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க. இதை தாண்டி 3rd வேர்ல்டு வார் சார்ந்து பல பேரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த விஷயம் நடக்கும்போது மட்டும் தான் சீரியஸ்னஸ் நம்மளுக்கு புரியுன்றாரு. பொதுவாக இந்த நியூக்ளியர் பாம்புன்ற வார்த்தை, அப்புறம் இந்த 3rd வேர்ல்டு வார்ன்ற வார்த்தைகள், இதெல்லாம் பெருசாக உலகத் தலைவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா வார்த்தையாக பிரயோகிக்கிறத கேட்கும் போதே பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் மனுஷங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தோம். இதை விட பெரிய கொடூரம் வேறு என்ன இருக்க போகுது? கொரோனா வைரஸ் தாக்கி கூட லட்சக்கணக்கில் உயிரிழந்தாங்க. ஆனால் வேர்ல்டு வாரில் வந்துச்சு, கோடிகளில் உயிர் ஒரு நாளைக்கும் போயிட்டுருக்கோம். இதுக்கு மத்தியில் கேரளின் லெவிட் இருக்காங்களே, அதான் ட்ரம்ப்போட ப்ரெஸ் செக்ரட்டரி, இவங்க ப்ரெஸ் மீட்டில் பயங்கரமாக பொங்கிட்டாங்க. அதாவது கடுப்பாயிட்டாங்க. ஏங்க எப்போ பார்த்தாலும் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டாக நாங்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நாங்கள் என்ன சொன்னாலும் யுக்ரைன் ஒத்துக்க மாட்டுது, என்னது இது அப்படின்ற மாதிரி அவங்க பொங்கிட்டாங்க பயங்கரமாக. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பிரசிடென்ட் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாருங்க, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள். ஏன்னா 2 பக்கமும் இந்த வார் சார்ந்து எங்கால தான் போட்டு நசுக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ரஷ்யா, இன்னொரு பக்கம் யுக்ரைன். நாங்கள் 2 பேரும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏதோ தலைவிதின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்குங்க. ஏதோ பேருக்குன்னு மீட்டிங்கை வச்சிங்கன்னா அதுக்காக வந்து கலந்துக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு விஷயம் மீட்டிங்கில் அவுட்புட்டாக கிடைக்கவே மாட்டுது. அப்புறம் எதுக்காக மீட்டிங் நடத்தணும் அப்படின்ற நினைப்பு எங்கள் பிரசிடென்ட்டுக்கே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. யார்? கேரளின் லெவிட். அகெயின் பிரசிடென்ட் தளர்ந்து போகலை. அவர் திரும்பவும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை யூரோப்புக்கு அனுப்ப போகிறாரு இந்த யுக்ரைன் சம்மந்தமாக பேசுறதுக்காக தான். அட்லீஸ்ட் இந்த முறையாச்சும் ஏதாவது உருப்படியாக நடக்குதான் பார்ப்போங்க அப்படின்னு இந்த அம்மாவையே அப்படி பேச வச்சிட்டாங்க. வேறு யாரும் இல்லை, ஜெலன்ஸ்கி ஒத்துக்காமல் ஒரே பிடியாக நிற்கிறார் பாருங்க. எங்கள் நிலத்தை நாங்கள் ரஷ்யாவுக்கு கொடுப்பதா, நோ அப்படின்ட்டு. அதுதான் இங்கே எல்லாத்துக்கும் காரணமே. இப்போது ட்ரம்ப் ஒரு விஷயம் பண்ண போகிறாராங்க, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. ஃபுல்லாக சொல்கிறேன் அதை பற்றி. அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நாம் சிங்கிள் ஹேண்டடாக இருந்து நினைக்கிறதுலாம் சாதிச்சிட முடியாது, நமக்கும் பார்ட்னர்ஸ் தேவை. ஏன்னா சமீபத்தில் இந்தியாவை பகச்சிக்கிட்டாங்களா, இப்போ அந்த பகிர்ந்து போன விஷயத்த ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இதே மாதிரி பல நாடுகளை பகச்சிக்கிட்டு இருந்தாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போயிடும். அதனால் நமக்கு பார்ட்னர்ஸ் அதிகமாக தேவை. இந்த எதிரிகள்லாம் இருக்காங்களா, அவங்கள பக்கத்தில் வச்சுட்டா அந்த பார்ட்னர்ஸ் கரெக்டாக நமக்காக வேலை பார்ப்பாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க. எதிரிகளே இல்லாமல் நம்ம இருப்போம். கிட்டத்தட்ட மொனோபோலி மாதிரி தான் ஜியோ பாலிடிக்ஸில். இந்த விஷயத்தை அமெரிக்கா தெளிவாக புரிஞ்சுக்கிச்சு. புதிய செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி ஒன்று வகுத்துருக்காங்க. இதில் C5ன்னு ஒரு மேட்டரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கோர் 5ன்னு அர்த்தம். இதை இனிஷியேட் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் தான். என்ன மேட்ருனா, அமெரிக்கா, சைனா,
ரஷ்யா, இந்தியா, ஜப்பான் இந்த 5 நாடுகள் உள்ளடக்கி மெம்பர்ஸா இருக்கிற நாடுகள். ஓகேவா? இதை C5ன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த அமைப்பை கிரியேட் பண்ணல மக்களே. ஆனா இந்த ஐடியா மட்டும் ட்ரம்ப்புக்கு இருக்கு. அந்த ஐடியா தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எக்கானமி அண்ட் பாப்புலேஷன் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் இந்த 5 நாடுகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த 5 நாடுகள் தலைமைனா வேற யாரா இருக்க முடியும்? அமெரிக்கா தான் அங்கே தலைமை நிற்கணும். அது மாதிரி தான் துடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். இதை வச்சு G7 இருக்குல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டாக கொண்டு வர ஐடியா பண்ணியிருக்காரு ட்ரம்ப். ரஷ்யாவோ இந்தியாவோ இந்த G7க்கு மாற்ற எதுவும் பண்ணல, ட்ரம்ப் பண்ணியிருக்காரு இதை. இந்த G7ல பார்த்தீங்கன்னா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், UK, USன்னு இந்த பொருளாதாரம் அடிப்படையில் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்க கண்ட்ரீஸ்னு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனால் இந்த G7 ஃபியூச்சரில் இல்லாமல் போயிட்டா? ஏன்னா ரஷ்யா அதிபர் புட்டின் கிட்ட சமீபத்தில் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. எங்க கிரைமியாவை நீங்கள் கேப்சர் பண்ண 2014, அதுக்கப்புறம் G8லேருந்து உங்களை தூக்கிட்டாங்க ரஷ்யாவை, அதுக்கப்புறம் G7 மாறிடுச்சு. இப்போ திரும்ப ட்ரம்ப்போட உங்களை G7ல சேர்த்துக்கிறான்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பிரச்சனைலாம் முடிச்சிட்டீங்க, போகிற நிறுத்துறீங்க அப்படின்னா அகைன் G8 மாறிடுமே, நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ புட்டின் சொன்னது, நோ, நான் ஏன் போகணும் அப்படின்னு தெளிவாக சொன்னாப்ல. ஸோ G7 எதிர்காலமே இல்லைன்ற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. இது ட்ரம்ப்புக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோல, அதனால என்னவோ G7க்கு மாற்றன்ற மாதிரி தான் C5 கோர் 5 ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காராம். அமெரிக்கா இந்த குளோபல் லீடர்ஷிப் இருக்குல்ல, இந்த இடத்துலயே நிலைக்கணும்னு விரும்புறாங்க போல இருக்கு. அதனால தான் இந்த C5 சார்ந்த ஐடியாவை இப்போ கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். இதே இந்த சர்வதேச அரசியல் சார்ந்த அவதானிப்பாங்க முதல்ல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சொல்றாங்க இந்த கூற்றை. ஒருவேளை இந்த C5ன்ற அமைப்பு ஃபியூச்சர்ல ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க, இது எதுக்காக இருக்கு தெரியுமா? மேக்சிமம் இந்த டிஸ்பியூட்ஸ் தான் ரைஸ் ஆகுதுல பல நாடுகளுக்கு இடையில, அதை களையறதுக்காக மட்டும் தான் இருக்குமா. மேக்சிமம் களையறதுக்காக இருக்கும்ன்றாங்க. இந்த தகராறுகள் எல்லாத்தையும் உடனே செட்டில் பண்ற மாதிரி. ஏன்னா இந்த 5 நாடுகளை கிட்டத்தட்ட உலகத்தோட பாஸா கருதலாமா? அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை தாண்டி இன்னொரு நாடு பண்ணிடுவா போகுது. ஓகே, அதுவும் இல்லாமல் ரஷ்யா உள்ள இருக்கு, அமெரிக்கா ரஷ்யா உள்ள கூட்டு வந்திருக்கு, சைனா உள்ள கூட்டு வந்திருக்கு. அவனை எதிரிகள் வெளியே இருந்தாலும் பிரச்சனை ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் சொன்ன பார்த்தீங்களா டிஸ்பியூட்ஸ். இதில் இந்த இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதை மேஜராக ஃபோக்கஸ் பண்ண அமெரிக்கா இல்லை மாற்று கருத்தில் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நாளை பின் எப்படி ஆகிடும்னா, இஸ்ரேலை யாராவது தொட்டாங்களே தீவிரவாதிகள், அவங்களுக்கு எதிராக இந்த C5 குரல் கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ரைட்டு. இந்த C5ஓட முக்கியமான ஃபோக்கஸை எது இருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, ட்ரேடு, செக்யூரிட்டி, ஜியோ பொலிட்டிக்கல் டீல்ஸு இதெல்லாம் முக்கிய அங்கமாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்த ஒரு அங்கம் தான் இந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணுறது. ஓகே, யூரோப் கவர்மெண்ட் இருக்குல்ல, அது வீக் ஆகிடுங்க, ஆல்ரெடி வீக் ஆகிட்டு இருக்கு. C5ன்னு ஒன்று வந்துருச்சு, இருக்கிற கொஞ்ச நேரம் ஸ்ட்ரென்த்தும் ஃபுல்லாக காலி ஆகிடும். ஃபைனலாக G5 இருக்குல்ல, இதை வச்சு யூரோப்பே பிரேக் பண்ணிட முடியும். ட்ரம்ப் எதை நோக்கி போயிட்டு இருக்காரு தெரியுதா? இன்னும் அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்படி பண்ணி இந்த மற்ற 4 மெம்பர்ஸ் அமெரிக்கா சொல்றதை கேட்டு உள்ள வந்துட்டாங்கன்னு வைங்க, யோசிச்சு பாருங்க இந்த உலகம் அதுக்கப்புறம் எப்படி மாற்றம் அடையும்னு சொல்லிட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு உடல் வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஒருவேளை C5 ஃபியூச்சர்ல உருவாகுது அப்படின்னா இதுல இந்தியா இடம்பெற்றே ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வேண்டாம் நினைக்கிறீங்களா? எதுக்காக? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.